மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 18வது தலைப்பு குயில் பத்து. அதுல 5 பாட்டு போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு மிச்சம் இருக்கிற பாடல்களை பார்க்கணும். இன்பம் தருவன் குயிலே ஏழு உலகும் முடுகாளி, அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தன் வான் வந்த தேவன், நண்பன் மணிச்சுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை, கொம்பின் விளற்றுங்குயிலே கோகலிநாதனை கூவாய். இந்த குயிலை கூப்பிட்டு என்னுடைய தலைவன் சிவபெருமான் மாணிக்க வாசகர் என்கிற காதலி சிவபெருமான் என்கிற காதலனுக்கு தூது விடுகிறாள். குயிலை கூப்பிட்டு அந்த சிவபெருமானை இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லுகிறாள். அப்படி சொல்லுகிற போது குயிலையும் பாராட்டுகிறாள், சிவபெருமானுடைய புகழையெல்லாம் எடுத்து சொல்லுகிறாள். குயிலுக்கு லஞ்சம் கொடுக்கிறா. என்ன கொடுக்கிறாளாம்? இன்பம் தருவன் குயிலே, குயிலே உனக்கு நான் இன்பத்தை தருவேன். குயிலுக்கு எப்படி இன்பத்தை தருது? குயிலுக்கு இன்பம் தருவதென்றால் அந்த குயிலுக்கு பிடித்தமான பழத்தை உண்ண கொடுப்பது, அவ்வளவுதான். சாப்பிட கொடுத்தா அது சந்தோஷம் ஆயிரும். அதனால இன்பம் தருவன் குயிலே ஏழு உலகங்களையும் முழுது ஆளி முழுவதும் ஆட்சி செய்கிற இறைவன். யாரோ ஒருத்தர் வீட்டுல இருந்து சத்தம். இன்பம் தருவன் குயிலே ஏழு உலகும் முழுதாடி, ஏழு உலகும் முழுதாடி அப்படின்னா 7 உலகங்கள் முழுவதையும் ஆளுகின்றவன் சிவபெருமான். அதனால 7 உலகும் முழுது ஆடி, ஆடினா ஆளுகிறவன். அப்புறம் அவன் அன்பன். யாரெல்லாம் சிவபெருமானுக்கு அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களிடத்திலே அன்புடையவன் சிவபெருமான். அதனால அன்பன். அப்படி அன்புடையவர்களுக்கு அவன் என்ன செய்வான்? அன்புடையவர்களுக்கு அவன் அமுதத்தை அளிப்பான். அன்பன் அமுது அளித்து ஊரும் ஆனந்தன். அவன் அமுது அளித்த உடனே என்ன ஆகும்? வாயெல்லாம் ஊறும், மனமெல்லாம் மகிழ்ச்சியால ஊறும். அன்பன் அமுது அளித்து ஊரும் ஆனந்தன். நினைச்சாலே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இந்த களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், இப்படியெல்லாம் வார்த்தை சொல்றோம்ல, அந்த வார்த்தைகளை எல்லாம் விட ஆனந்தம் என்பது மிக அற்புதமான ஒரு வார்த்தை. ஆனந்தத்துக்கு எதிர்ச்சொல் கிடையாது. சிவபெருமானை நினைத்தாலே ஆனந்தம், அவனை பாடினாலே ஆனந்தம், அவன் புகழை கேட்டாலே ஆனந்தம். அதனால சிவபெருமான் ஆனந்தன். ஆனந்த நடராஜ பெருமான் அப்படித்தானே நம்ம சொல்றோம் திருவாசகம் முற்றோதல் போது. அப்போ அமுதளித்து ஊரும் ஆனந்தன். அவன் வான் வந்த தேவன், மேலே இருந்து இங்க வந்த தேவன். வான்னா மேல் ஆகாயம், மேல் உலகம், மேலுலகத்திலிருந்து வந்த தேவன். எதுல வந்தான் தெரியுமா? நான் பார்க்கும்போது குதிரையில வந்தான். அந்த குதிரை எப்படி இருந்துச்சு? அதனுடைய கால் பொன் போல இருந்தது, அதுல மாணிக்கம் பதித்தது போல இருந்ததாம். நன்பொன், நல்ல பொன்னால் ஆகிய மணி, மாணிக்கம் பதித்த சுவடு. இந்த கால் எப்படி இருந்தது? நன்பொன் மணிச்சுவடு. அதை ஒத்த
நற்பரி மேல், நல்ல குதிரையின் மேல். பரினாலே கொஞ்சம் பெரிய குதிரை தான், நல்ல பரியா அது. அந்த அன்னைப்பத்தில் பார்த்தோம்ல, குதிரை மேலே வந்தான்னு, அந்த நினச்சி சொல்கிறாரு. நண்பன் மணிச்சுவடு ஒத்த நல்பரி மேல் வருவானை, நல்ல குதிரையின் மேல் வருகின்ற பெருமானை. கொம்பின் மிடற்றும் குயிலே, மாங்கொம்பில் உட்காந்துக்கிட்டு நீ பாடுகிற குயிலே, அது மிளற்று தான். இந்த மிளலைங்கிறது இந்த மழலை மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சொல்லுவது, பேசுவது, அதான் மிளற்றுதல். கொம்பின் மிளற்றும் குயிலே கோகலிநாதனை கூவாய். கோகலி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க நம்ம படிச்சிருக்கோம். இந்த கோகலிங்கிறது எந்த ஊரு? சில பேர் தெரியாம அது திருப்பரந்துறைன்னு சொல்லுவாங்க. அது திருப்பரந்துறை அல்ல. கோன்னா என்ன? பசு. கோகளின்னா என்ன? பசுத்தன்மை அற்றுப்போதல். ஒரு மனுஷனுக்கு பசுத்தன்மை அற்றுப்போய் ஒரு நாளைக்கு பதித்தன்மை வரணும். பசுஞானம் மறைந்து பதிஞானம் வர வேணும். அதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டியது. அப்போ அந்த பசுத்தன்மையை அற்றுப்போக செய்கிற இடம். அதனால தான் அதுக்கு திரு அடு. ஆனாலும் பசு, அடுனா இல்லாமல் பண்ணுறது. அப்போ திரு ஆவடுதுறைன்னு சொல்கிறோம்ல, அந்த ஊர் தான் கோகலி. அதனால கொம்பின் மிளற்றும் குயிலே கோகலி, திருவாவடுதுறையில் எழுந்தருளி இருக்கிற நாதனை, என் தலைவனை கூவாய், அவனை வரும்படி நீ கூவாயாக. அதான் இந்த பாட்டு. இன்பம் தருவன் குயிலே ஏழ் உலகும் முழுதாடி, அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தன் வான்வந்த தேவன், நண்பன் மணிச்சுவடு ஒத்த நற்பரி மேல் வருவானை, கொம்பின் மிளற்றும் குயிலே கோகலிநாதனை கூவாய். அடுத்த பாட்டு, பாடல் எண் 7. உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் மாவன், பொன்னை அளித்த நன்மேனி புகழின் திகழும் அழகன், மன்னன் பரிமிசை வந்த வள்ளல், பெருந்துரை மேய தென்னன் சேரன் சோழன் சீர்ப்புயங்கன் வர கூவாய். உன்னை உகப்பன் குயிலே, உன்னை நான் ரொம்ப விரும்புகிறப்பா. உகப்பம், உகத்தல் அப்படின்னா விரும்புதல். உன்னை உகப்பன் குயிலே, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் குயிலே. உனக்கு நான் தோழியாகவும் இருக்கேன். உன் துணை தோழியும் ஆவன். தோழினா அந்த தலைவிக்கு தொண்டு செய்கிறவள், தோழியும் ஆவன். பொன்னை அளித்த, பொன்னை கூட இது ஒண்ணுமில்லைன்னு ஆக்கக்கூடியன்னு அர்த்தம். பொன்னை அளித்த நன்மேனி, நல்ல திருமேனியை உடைய, புகழில் திகழும், புகழோடு திகழுகின்ற அழகன். ஐயோ, சிவபெருமான் மாதிரி ஒரு அழகானவன் நான் கண்டதில்லைங்கிறான். அழகன். பொன்னை அடித்த நன்மேனி புகழின் திகழும் அழகன். மன்னன், ராஜா, அவன் தாங்க ராஜா. மன்னன் பரிமிசை வந்த வள்ளல். பரிமிசைனா குதிரை மேல, பெரிய குதிரை மேல ஏறி வந்த வள்ளல். அருளாளன், நல்ல கருணை உள்ளவன், வாரி வழங்கக்கூடிய மனமுடையவன் வள்ளல். பரிமிசை வந்த வள்ளல். பெருந்துரை மேய, திருப்பெருந்துறையை விரும்பி உரைகின்ற. அவனுக்கு திருப்பெருந்துறை ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன்னா இவர் அங்கே தானே பார்த்தாரு. அதனால திருப்பெருந்துறை தான் அவருக்கு பிடிச்ச இடம்னு முடிவு பண்ணிட்டார். இவருக்கு பிடிச்ச இடம் அது. திருப்பெருந்துறை மேய, திருப்பெருந்துறையை விரும்பி உரைகின்ற. மேய்தல், மேய்தல்னா விரும்பி உரைதல். தென்னவன்,
அவன்தான் பாண்டியன். சேரன் அவன்தான் சேர மன்னன். சோழன் அவன்தான் சோழ மன்னன். சீர் புயங்கன் சிறந்த பாம்புகளை அழிந்தவன். புயங்க பெருமான் என்ன அர்த்தம்? பாம்புகளை அணிந்த பெருமான். சீர் புயங்கன் வரக்கூவாய், அவன் என்னிடத்திலே வருமாறு நீ கூவுவாயாக அப்படின்னு குயிலை பார்த்து தலைவி கேட்பதாக அமைந்த பாடல். உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் அவன், பொன்னை அளித்த நன்மேனி புகழின் திகழும் அழகன். மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய, தென்னவன் சேரன் சோழன் சீர்ப்புயங்கன் வரக்கூவாய். ராஜாக்கள் பேர்லாம் ஏன் சொல்றாருன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் தலைவர்கள். தெய்வமாக மக்கள் கருதியது யாருன்னா ராஜாக்களை. அதனால அதை வச்சு சொல்றாரு, தென்னவன் சேரன் சோழன் சீர்ப்புயங்கன் வரக்கூவாய். அப்புறம் பாடல் எண் 8. வா இங்கே நீ குயிர் பிள்ளாய் மாலோடு நான் முகன் தேடி, ஓவி அவர் உண்ணி நிற்ப ஒன்தழல் விண்பிளந்து ஓங்கி, மேவி அன்று அண்டங்கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன், தாவி வரும் பரிப்பாகன் தாழ் சடையோன் வரக்கூவாய். இந்த விடாம குதிரை மேல வரத சொல்லிட்டே இருக்காரு. குதிரை மேல யாரால வர முடியும்? இளைஞனால தான் வர முடியும். தன் தன் காதலிக்கு ஏற்ற ஒரு காதலனால தான் வர முடியும். அதனால ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த பரி வந்துடுது, குதிரை வருது. வாயிங்கே இங்கே வாப்பா, குயிலை பார்த்து சொல்றார். வாயிங்கே குயிர் பிள்ளாய். நீ குயிர் பிள்ளாய்னா என்ன அர்த்தம்? இளமையான குயில். பிள்ளையா பிள்ளை குயில், கிளிப்பிள்ளைன்னு சொல்றோம்ல, அது மாதிரி குயிர் பிள்ளாய் இளமையான குயிலே. மாலோடு திருமாலோடு நான்முகன் பிரம்மதேவன் தேடி. ஆமா, அவங்க 2 பேரும் தேடி பார்த்தாங்க. பிரம்மதேவன் முடிய தேடினாரு, திருமால் அடிய தேடினாரு. அடிமுடி காணாம அலைவாஞ்சி நின்னாங்க. அதனால மாலோடு நான்முகன் தேடி ஓவி. ஓவினா ஓஞ்சு போயின்னு அர்த்தம். ஓவி அவர் உண்ணி நிற்க. உண்ணுதல்னா நினைத்தல். கண்டுபிடிக்க முடியலையே சிவபெருமானேன்னு சிவபெருமானை தியானித்து நின்றார்களாம். அப்படி தியானித்து நிற்கிற போது சிவபெருமான் என்ன பண்ணினான்? அண்டங்கடந்து, இந்த அண்டத்தையே கடந்து, இப்ப பூமி இருக்கு, அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து சூரிய மண்டலம். இந்த சூரிய மண்டலம் போல நிறைய மண்டலங்கள் சேர்ந்தது ஒரு கேலக்சி, பால்வெளி. நிறைய கேலக்சி சேர்ந்தது தான் அண்டம். இவ்வளவு பெரிய அண்டத்தையும் கடந்து நின்றான் சிவபெருமான். கீழையும் மேலையுமா பரவி நின்றான், நெருப்பாக நின்றான். அதனால அண்டங்கடந்து விரிசுடராய் விரிந்த ஒளியாய் நின்ற மெய்யன். நின்ற உண்மையானவன் அவன்தான், மற்றதெல்லாம் பொய். சிவபெருமான் ஒருத்தன் தான் மெய். அப்ப மேவி அன்று அண்டங்கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன், ஒன் தழல் விண்பிளந்து ஓங்கினாரு. ஒன்னுனா ஒள்ளிய, ஒளி மிகுந்த, தழல் நெருப்பு, விண்பிளந்து வானத்தை பிளந்து கொண்டு ஓங்கி மிக உயரமாக மேவி, அதுல பொருந்தி, மேவினா பொருந்தி, அண்டங்கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன்.
அவன் யாரு? தாவி வரும் பரிப்பாகன். தாவி தாவி வருகின்ற குதிரையிலே ஏறி வருகின்றவன். தாவி வரும் பரிப்பாகன், தாழ் சடையோன். அப்படி சடாமுடியை அவுத்து விட்டான்னா கீழே கால் வரைக்கும் தொங்குமா தலைமுடி. அவ்வளோ பெரிய சடையை உடையவன், தாழ் சடையோன். வரக்கூவாய், அவன் என்னிடத்திலே வருமாறு நீ கூவுவாயாக. கெஞ்சிறாரு குயிலை பார்த்து, எப்படியாவது அவனை என்கிட்ட வர சொல்லு. வா இங்கே நீ குயிர்ப்பிள்ளாய், மாலோடு நான்முகன் தேடி. ஓவி, ஓவினா ஓய்ந்து போய், ஓவி அவர் உண்ணி நிற்ப தியானித்து நிற்க. ஒன் தழல் விண் பிளந்து ஒள்ளிய ஒளி பொருந்திய தழல் நெருப்பு விண் பிளந்து விண்ணை பிளந்து ஓங்கி பெரிதாக உயர்ந்து மேவி அதோடு பொருந்தி அன்று அண்டங்கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன். தாவி வரும் பரிப்பாகன் தாழ் சடையோன் வரக்கூவாய் அப்படின்னு இந்த 8வது பாட்டில் சொல்றார். அப்புறம் 9வது பாட்டு. காருடை பொந்திகள் மேனி கடிபொழில் வாழுங்குயிலே, சீருடை செங்கமலத்தின் திகழ் உருவாகிய செல்வன். பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மறுத்து எனையாண்ட, ஆருடை அம்பனின் மேனி அமுதினை நீ வரக்கூவாய். காருடைனா கருமையான நிறம். எங்க குயில் அப்புறம் எப்படி இருக்கும்? குயில் கருப்பாக தான் இருக்கும், அழகாக இருக்காது. நம்ம மரத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அது கூவுனா ரொம்ப இனிமையாக இருக்கும். நல்ல உருவம் இல்லாதது, ஆனால் நல்ல இசையோடு கூடிய குரல் உடையது. அதனால கார் உடை, கருமையான நிறம் உடைய. அப்படி இருந்தாலும் அந்த ரெக்கையெல்லாம் பார்த்தா பொன் மாதிரி தெரியுதான். பொன் திகழ் மேனி, பொன்னை போல ஒளி விளங்கும் உடம்பு. அது எங்க இருக்கு? நல்ல மனம் வீசுகிற மலர்கள் இருக்கிற பொழில், கடிபொழில், மனம் நிரம்பிய சோலை. பொழில்னா என்ன அர்த்தம்? சோலைன்னு அர்த்தம். கடிபொழில்னா மனம் நிரம்பிய, மனம் நிரம்பிய சோலைகளில் வாழும் குயிலே, கடிபொழில் வாழும் குயிலே. சீருடை, சிறப்பினை உடைய. சீர்னா சிறப்பு. சிறப்பினை உடைய செங்கமலத்தின், செந்தாமரை போல. கமலம்னா தாமரை, செங்கமலம்னா செந்தாமரை. செந்தாமரை போல திகழ் விளங்குகிற உருவாகிய செல்வன், திருமேனியை உடைய செல்வன். சிவபெருமானை பற்றி சொல்றாரு. செந்தாமரை போல் விளங்குகின்ற திருமேனியை உடைய செல்வன். பாரிடை, இந்த உலகத்துக்கு வந்துட்டார். கைலாயத்தில் இருக்க வேண்டிய ஆளு இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு. பாரிடை, நில உலகத்தில் பாதங்கள் காட்டி, தன்னுடைய திருவடிகளை காட்டி. இவருக்கு திருப்பரந்துறையில் திருவடி காட்டினார்ல, அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. பாரிடை நில உலகத்தில் பாதங்கள் காட்டி, திருவடிகளை காட்டி. பாசம் அறுத்து, என்னுடைய பாசங்கள் பற்றுக்களை எல்லாம் ஒழித்து, என்னை ஆண்ட, என்னை அடிமையாக கொண்ட. ஆருடை, ஆத்தி மாலையை அணிந்த. இந்த இடத்துல தான் ஆருடைனா ஆத்தி மாலை. அம்பனின் மேனி, அழகிய பொன் போலும் மேனியை உடைய அமுதினை, அமுதம் போன்ற என் சிவபெருமானை நீ வரக்கூவாய், நீ வருமாறு கூவுவாயாக. காருடை பொந்திகள் மேனி கடிபொழில் வாழுங்குயிலே, சீருடை செங்கமலத்தின் திகழுருவாகிய செல்வன்.
பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் அறுத்து எனையாண்ட ஆருடை அம்பொனின் மேனி அமுதினை நீ வரக்குவாய். இதுக்கப்புறம் பாடல் எண் 10. இன்னைக்கு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கு, வேற குறிப்புகளையும் எடுக்கலை. நான் தேவகோட்டைக்கு வந்திருக்கேன், அதனால் கொந்தனவும் பொழிற்சோலை குங்குயிலே இது கேள்வி அந்தணனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எந்த மராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்குவாய். கொந்தனவும், கொந்தனவும்னா கொத்து கொத்தா பூ நிறைந்தன்னு அர்த்தம். கொந்தனவும் பூங்கொத்துகள் நிரம்பி இருக்கும். பொழில் சோலை, பெரிதாகிய சோலையில் கூங்குயிலே, கூவுகின்ற குயிலே இது கேள் நீ, நான் சொல்லுவதை நீ இதனை கேட்பாயாக. அதான் முதல் வரி. கொந்தனவும் பொழிற்சோலை கூங்குயிலே இது கேள் நீ. சிவபெருமான் என்ன செய்தான்? எனக்கு அந்தணர் வடிவத்தில் வந்தான் திருப்பெருந்துறையில். அதனால அந்தணனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி, அந்தணனாக திருப்பெருந்துறையிலே உருவெடுத்து வந்து அவனுடைய அழகான திருவடிகளை எனக்கு காட்டி, எந்த மராம் இவன் என்று, இவன் நமக்கு சொந்தக்காரையா, நம்ம ஆளு தமர். தமர்னா நமக்கு உரியவன், நம்மோடு சேர்ந்தவன். எந்த மராம் நம்முடைய அன்பன் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும். அட, ரொம்ப நாய்க்கும் கீழான என்னை கூட ஆளாக கொண்டு அருளுகின்ற பெருமை உடையவன். அதனால என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி. ஆத்தா, செக்கச்செவேல்னு அப்படியே நெருப்பு மாதிரி அவனுக்கு உடம்பு இருக்கே. செம்மேனி எம்மான் அப்படிம்பாரு நம்ம அப்பரடிகள். செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்குவாய். தேவர்களுடைய பெருமானாகிய சிவபெருமானை என்னிடம் வருமாறு கூவுவாயாக அப்படின்னு கேட்கிறார். கொந்தனவும் பொழிற்சோலை கூங்குயிலே இது கேள்வி அந்தணனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எந்த மராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டவள் அருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்குவாய். குயில் 10 பாட்டு முடிஞ்சுது. அடுத்த வாரம் திரு தசாங்கம்.